சரி. ஸோ ஹீ இஸ் ஹாப்பி, அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அதே ஹீங்கிற என்னோட ஃபார்ம் தான் ஹிம். அதாவது இது வந்துட்டு ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணும்போது, சரிங்களா, ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணும்போது, ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணோன்னா இதில் வரும் ஐ மெட் ஹிம். அவனை, ஹிம்னா வந்து என்ன அர்த்தம், அவனை. ஸோ அவனை இந்த இடத்துல ஹிம்னா. ஹிஸ்னா என்ன, அவனுடைய. அப்படி அவன் கார், இது அவனுடைய கார் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஹிஸ் கார், இது அவனுடைய கார் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா இது வரும். ஹிஸ் ப்ரொனவுன்னா த கார் இஸ் ஹிஸ், அந்த கார் அவனுடையது. ஹிம்செல்ஃப், ஹீ டிட் ஹிம்செல்ஃப், அவன் அதை அவனே செய்தான். சரிங்களா, அவனே வந்துட்டு செஞ்சுட்டான். ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை அவன் செஞ்சுட்டான்னா ஹீ டிட் இட் ஹிம்செல்ஃப். ஆர் வந்துட்டு எப்படி சொல்லலாம், ஹீ ரைட் த ரெக்கார்ட் நோட் பை ஹிம்செல்ஃப். நார்மலாக வந்து பிளேஸ்மெண்ட் கிளாஸஸ்லாம் என்ன பண்ணுவீங்க? எல்லோரும் பிளேஸ்மெண்ட் கிளாஸஸில் என்ன பண்ணுவீங்க? ஸோ அவங்களுடைய அசைன்மெண்ட்ஸை உட்காந்து எழுதிட்டு இருப்பீங்க, ஆர் ரெக்கார்ட் நோட்ஸ். ஸோ இதுதான் நார்மலாக வந்துட்டு பிளேஸ்மெண்ட் கிளாஸஸ் இல்லை பண்ணுறது. ஓகே ஸோ ஹீனுடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததான் ஷீ. ஸோ ஷீனுடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஷீ, ஹியர், ஹர், ஹர்ஸ், ஹர் ஷெல்ஃப். சரிங்களா. ஸோ ஷீ இஸ் அ டாக்டர், அவள் ஒரு மருத்துவர். ஐ கால்டு ஹியர், நான் அவளை அழைத்தேன். சரிங்களா. ஹர், த பேக் இஸ் ஹர் பேக். இந்த இடத்துல பேக் இஸ் ரிட்டன் சொன்னால் போதும், பட் வந்து பேக் யாருடையது, ஹர், ஹர் பேக். ஹர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொசசிவ் ப்ரொனவுன். அவள் பை சிவப்பாக இருந்தது, சிவப்பாக இருந்தது. ஸோ ஹர்ஸ், த பேக் இஸ் ஹர்ஸ், அந்த பை அவளுடையது. ஹர் ஷெல்ஃப், ஷீ ப்ரிப்பேர்டு இட் ஹர் செல்ஃப். சரிங்களா, இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். இட்ஸ் செல்ஃப். சரிங்களா. ஸோ இட் இஸ் ரைனிங், மழை பெய்கிறது. த டாக் வேக்டு இட்ஸ் டெய்ல். ஸோ வேக்டு அப்படின்னா என்னென்னா அதை ஆட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ வேக்டு இட்ஸ் டெய்ல். இட்ஸ் டெய்ல். சரிங்களா. ஸோ டெய்லு யாருடைய டெய்லு, இட்ஸ் டெய்ல் யாருடைய டெய்ல், டாக்னுடைய டெய்லை வந்துட்டு அதை ஆட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இட்ஸ் செல்ஃப், த கேட் கிளீன்டு இட்ஸ் செல்ஃப். ஸோ பூனை தன்னைத்தானே சுத்தம் செய்து கொண்டது. சரிங்களா, இதெல்லாமே இட்டினுடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வி. ஸோ வீனுடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வி, அஸ், அவர், அவர்ஸ், அவர் செல்ஃப்ஸ். சரிங்களா. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். வி ஆர் ரெடி. வீனா என்ன அர்த்தம், நாம் தயாராக இருக்கிறோம். ஸோ அடுத்த ஃபார்ம் அஸ், ஹீ கால்டு அஸ், அவர் எங்களை, அஸ்னா என்ன அர்த்தம், எங்களை அழைத்தார். ஹீ கால்டு அஸ், அவர் எங்களை அஸ்னா வந்து என்ன அர்த்தம், எங்களை அப்படின்னு அர்த்தம். அவர் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் ஹவுஸ் இஸ் பிக். அவர் ஹவுஸ்னால் என்ன அர்த்தம், எங்கள் வீடு. சரிங்களா. எங்கள், அவர்னா எங்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்ஸ், திஸ் ஹவுஸ் இஸ் ஆர்ஸ், இந்த வீடு எங்களுடையது. அந்த பொசசிவ்னஸை காட்டுது அவர்ஸ் அப்படிங்கிறது. கரெக்டாக. ஸோ பொசசிவ் ப்ரொனவுன்னு நம்ம சொல்லுவோம் அதை. அவர் செல்ஃப், வி டிட் இட் அவர் செல்ஃப். வி பில்ட் ஹவுஸ் அவர் செல்ஃப், நாம் நமது நாம் இந்த வீட்டை நாமே கட்டினோம். சரிங்களா, அந்த மாதிரி மீனிங் வரும், கட்டினோம். சரி, நான் எழுதுறதுக்கு டைம் கொடுக்குறேன் தானே, இல்லை வேகமாக போயிட்டே இருக்கா?
சரி, நெக்ஸ்ட் ஒன்று. ஸோ அடுத்த ஃபார்ம் வந்து தே, தெம், their, theirs, themselves. ஸோ இதெல்லாமே தே அப்படிங்கிறதுனுடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ தே ஆர் பிளேயிங், அவர்கள் விளையாடுகிறார்கள். சரிங்களா? ஸோ தே ஆர் பிளேயிங். தே அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? அவர்கள். தெம், நான் அவர்களுக்கு உதவினேன். தெம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம். their ஸ்கூல் இஸ் நியர். ஸோ அதாவது ஸ்கூல் இஸ் நியர்னு சொன்னாவே போதும். இந்த இடத்துல இந்த ஸ்கூலுங்கிறதுக்கு முன்னாடி இது வந்து என்ன பண்ணுது? இதை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ தயருங்கிறது. ஸோ இப்போ தயருங்கிறது என்னது? அட்ஜெக்டிவ். சரிங்களா? ஸோ ஸ்கூலை குறிக்கிறது தயர், அதனால். ஸோ தயர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்களின் பள்ளி. ஸோ பள்ளி வந்துட்டு யாருடையது? அவர்களுடைய பள்ளி. ஸோ இப்போ இந்த இடத்துல அவர்களின் அப்படின்னா அது அந்த இடத்துல என்ன? அட்ஜெக்டிவ். ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தயர்ஸுங்கிறது பொசசிவ் ப்ரொனவுன். த ஸ்கூல் இஸ் தயர்ஸ். ஸோ தயர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுடையது அப்படிங்கிறத மீன் பண்ணும். ஸோ தெம்செல்ஃப், தே ஃபினிஷ்டு இட் தெம்செல்ஃப்ஸ், அவர்கள் அதை அவர்களே முடித்தார்கள். ஸோ இதை தாண்டி நம்ம ஒரு 5 டைப்ஸ் வந்து பார்த்தோம். இதை தாண்டி டிஃப்ரெண்ட்டான இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அண்டு ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அண்ட் இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு 3 இருக்குங்க. சரிங்களா? இதை நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான். என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹூ, ஹூம், விச், தட், ஹூஸ், இதெல்லாத்தையும் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸுங்கிறது திஸ்ஸு, தட்டு, தீஸ், தோஸ். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோமா? டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், இந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். திஸ், தட், திஸ் புக்கு, தட் பாய், தட் கேர்ள். ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் இதுவுமே கூட அதிகமாக யூஸ் பண்ணுறோம். someone, anyone, everyone, nobody, nothing, somebody, each, either, neither. சரிங்களா? ஸோ இதெல்லாத்தையும் நம்ம இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இதை மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துட்டு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரொனவுன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரியுது தானே? ஸோ நவுன்ஸ்னால் வந்துட்டு ஒரு பொருளுடைய பெயர் அல்லது ஒருவருடைய பெயர் அல்லது ஒரு பொருளுடைய பெயர் அல்லது ஒரு ஐடியாவினுடைய நேமு அல்லது ஒரு பிளேஸினுடைய நேம் அல்லது ஒரு ஆப்ஜெக்டினுடைய நேம், இதெல்லாத்தையும் நம்ம குறிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான், அதோடைய பேரை வந்து குறிக்கக்கூடியது தான் நவுன். சரிங்களா? நவுன் வர வேண்டிய இடத்துல ஒரு ரிப்பீட்டேஷனாக நிறைய ஒரே நவுன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அந்த ரிப்பீட்டேஷனை குறைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து ப்ரோனவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லது ஒரு நவுன் வரக்கூடிய இடத்துல நம்ம வேறு ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ப்ரோனவுன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரோனவுனுடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸை வந்து நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஐனா ஐயை வந்து நம்ம எப்படிலாம் என்னென்ன ஃபார்ம்லலாம் நம்ம சொல்லலாம்? ஐ, மீ, மை, மைண்ட், மை செல்ஃப். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வந்து நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இதை தாண்டி நம்ம வேறு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா என்ன, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்னா என்ன, நெக்ஸ்ட் ஒன்று இஸ் இன்டெஃபினிட் ப்ரொனவுன்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் திஸ் இஸ் மை புக், தட் இஸ் மை புக் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்னுடைய புக். திஸ்னா இது என்னுடைய புக். தட்னா அங்கே இருக்குது. தட் இஸ் மை புக்னா அது என்னுடைய புக். தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். தோஸ் ஆர் மேங்கோஸ், அது எல்லாமே மேங்கோஸ். சரிங்களா? ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் ஹூ, ஹூம், விச், தட், ஹூஸ். ஸோ இதெல்லாமே ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஏன் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு சொல்கிறாங்கன்னா த பாய் இந்த இடத்துல இந்த ஹூ அப்படிங்கிறது யாரை குறிக்குது? யாரை ரிலேட் பண்ணுது? இந்த பாயை தான் ரிலேட் பண்ணுது. சரிங்களா? த பாய்
ஹூ இஸ் பிளேயிங் இஸ் மை பிரதர். பாய் இஸ் மை பிரதர் அப்படின்னு வந்து சொன்னாவே போதும். ஆனால் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், அங்கே விளையாண்டுருக்கக்கூடிய அந்த பையன் வந்துட்டு யாருன்னா என்னுடைய பிரதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அங்கே விளையாண்டுருக்கக்கூடிய பையன் யாருன்னா அப்படின்னு சொல்லுதில்ல, அதுதான் அந்த ஹூ. ஸோ ஹூ அப்படிங்கிறதா யார். சரி, யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் தான் என்னுடைய பிரதர். த பாய் ஹூ இஸ் பிளேயிங். இந்த இடத்துல இது என்ன பண்ணுது, ரிலேட் பண்ணுதா, அந்த பாயை கொண்டு போயிட்டு ரிலேட் பண்ணுது. ஸோ பாயை என்னுடைய பிரதர்னு ரிலேட் பண்ணி சொல்லுது. கரெக்டாக? அதனால தான் இதை ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். த புக். ஸோ இந்த இடத்துல புக்கு தான் சப்ஜெக்ட். த புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொன்னாவே போதும். த புக் விச் ஐ பாட். நான் வாங்கின புக்கு இருக்குல்ல, அந்த புக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்லுது. த மேன் ஹூம் யூ மெட் இஸ் எ டாக்டர். ஸோ அந்த மேன் வந்துட்டு த மேன் இஸ் எ டாக்டர்னு சொல்லலாம். நீ பார்த்து பேசினல்ல, அவர் வந்துட்டு அந்த மனிதன் ஒரு டாக்டர் அப்படின்னு வந்துட்டு நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். சரியா? ஸோ சம் ஒன், எனி ஒன், இதெல்லாமே இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ். இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸுங்கும்போது இந்த வார்த்தைகள் எல்லாமே வருது அப்படின்னா இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய வேர்ப் சிங்குலர் வேர்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ எவ்ரி ஒன் இஸ், சம் ஒன் இஸ். நம்ம இன்னும் வேர்ப்ஸ் வந்து பார்க்கல. ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நம்ம வேர்ப்ஸ் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ஒரு பாதி போர்ஷன் நம்ம இங்கிலீஷ் முடியும் போது தான் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் நடத்தினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அது நாட் செட்டில் டவுனாக ஆகாமல் தான் இருக்கும். ஒரு ஆஃப் த கிளாஸஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது தான் உங்களுடைய நாலேஜ் ஃபுல்லாக செட்டில் டவுன் ஆகி இது இன்னது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரியா? ஸோ இப்போது லைட்டாக தான் புரியுது அல்லது புரியாமலே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலுமே கூட பரவாயில்ல. ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணிகிட்டே இருங்க. பட் வந்து என்ன பண்ணுங்கன்னா நோட்ஸ் எடுத்துகிட்டு லிசன் பண்ணிட்டே இருங்க. சரியா? ஒரு ஆஃப் த கிளாஸ் கம்ப்ளீட் ஆகும்போது டென்சஸ் அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இதெல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு நான் ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸ்லாம் நடத்தினேன்ல, இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். சரியா? ஸோ நெய்தர் ஆஃப் த பாய்ஸ். ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த வார்த்தைகள் இன்டிஃபினைட் ப்ரொனவுன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய வேர்ப்ஸ் எப்படி இருக்குன்னா எப்போவுமே சிங்குலர் வேர்ப்ஸாக இருக்கும். சரியா? ஸோ இது வந்து நம்ம ஒரு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க இன்டிஃபினைட் ப்ரொனவுன்ஸாக சிங்குலர். ஏன்னா நமக்கு மோஸ்ட்லி வந்துட்டு எவ்ரி ஒன் ஆர் ப்ரெசன்ட் அப்படின்னு நமக்கு கொஷினில் கொடுப்பாங்க. எரர் ஸ்பாட்டிங்கில் இந்த மாதிரி கொடுத்து வைப்பாங்க. ஸோ எவ்ரி ஒன் நிறைய பேர் தானே சொல்கிறாங்க அப்படின்னா ஆர் தானே வரும். அப்போ அது ப்ளூரல் அப்படின்னு நம்ம இதை கரெக்டு போட்டு வந்துடும். ஆனால் இதுதான் தப்பு. ஆர்னு வந்துச்சுன்னா தப்பு. ஏன்னா இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் எல்லாமே வந்து சிங்குலர் தான். அப்போ சிங்குலர் வேர்பான இஸ் தான் வந்துட்டு வரணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் எல்லாமே வந்துச்சுன்னா இதை தொடர்ந்து வரக்கூடிய வேர்ப் சிங்குலராக தான் இருக்கணும். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸை தொடர்ந்து வரக்கூடிய வேர்ப் எப்படி தான் இருக்கணும்? சிங்குலர் வேர்பாக தான் இருக்கணும். ஏன்னா இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது எவ்ரி, சம்மு இதெல்லாத்தையும் பார்க்கும்போது நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்கனால நம்ம அந்த இடத்துல ப்ளூரல் வேர்ப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை வச்சு தான் நம்மளை கன்ஃபியூஸே பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இந்த ரூலை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால தான் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். செய்ய பாருங்கள். ஸோ எவ்ரி ஒன் ஆர் ரெடின்னு சொல்கிறாங்க. எவ்ரி ஒன் ஆர் ரெடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. எவ்ரி ஒன் இஸ் ரெடி அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐடென்டிஃபை த ப்ரொனவுன்ஸ். இதில் எதெல்லாம் ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஷீ இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னால் போதும். இந்த இடத்துல மை வந்து என்ன பண்ணுது? ஒரு ப்ரொனவுனாக ஆக்ட் ஆகுது. கரெக்டாக? ஸோ என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஸோ திஸ் இஸ் அவர் கிளாஸ் ரூம். இது எங்களுடைய கிளாஸ் ரூம். த மேன் ஹூ கால்டு யூ இஸ் ஹியர். இந்த இடத்துல ஹூ அப்படிங்கிறது என்னது? ரிலேட்டிவ் ப்ரொனவுனு. தேங்கிறது என்ன ப்ரொனவுன்? ஸோ நார்மலாக சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் தான். ஸோ தே என்ஜாய்டு தெம் செல்ஸ். ஸோ தெம் செல்ஸ் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரொனவுன்? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னு பார்த்தாங்களா? ஸோ தெம் செல்ஸுங்கிறதும் ஒரு ப்ரொனவுன் தான். சம் ஒன்ங்கிறது இன்டிஃபினைட் ப்ரொனவுன். சம் ஒன் இஸ் வெயிட்டிங் அவுட் சைட்.
சரிங்களா. ஸோ காமனாக எரர்ஸ் வந்துட்டு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்க பாருங்கள். ஸோ ஈச் ஆஃப் த பாய்ஸ் ஆர் ப்ரெசன்ட்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இது தப்பு. ஆருக்கு பதில் என்ன வரணும்? இஸ் வரணும். ஸோ நெய்தர் ஆஃப் தெம் ஹாவ் கம். ஸோ ஹாவ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல், ஹேஸ் தான் வந்துட்டு வரணும் சிங்குலர். ஸோ ஹேவு ஹேஸு இதை பற்றிலாம் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது மோஸ்ட்லி. ஸோ நம்ம வேர்பு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம். அது பார்த்ததுக்கு பிறகு இந்த ஹேவ் ஹேஸ் பற்றிலாம் உங்களுக்கு என்னென்னு தெளிவாக புரியும். ஒன் மஸ்ட் டூ ஹிஸ் டியூட்டி. சரிங்களா. ஒன்று வருது அப்படின்னா அது ஒன்ஸ் டியூட்டின்னு தான் நம்ம போடணும், ஹிஸ் டியூட்டி போடக்கூடாது. ஏன்னா இந்த ஹிஸ்ஸுங்கிறது யாருடைய ஃபார்ம்? ஹீவனுடைய பொசசிவ் ஃபார்ம். ஸோ ஹீ, ஹிம், ஹிஸ்ன்னு தானே பார்த்தோம். ஸோ ஹீ மஸ்ட் டூ ஹிஸ் டியூட்டி அப்படின்னு வந்துச்சுன்னா கரெக்ட். இதில் ஒன் வந்திருக்குன்னா ஒன்ஸ் டியூட்டி தான் வரணும். ஏன்னா ஹீனுடைய பொசசிவ் ஃபார்ம் தான் ஹிஸ். ஸோ இந்த இடத்துல ஒன்னுக்கு பொசசிவ் ஃபார்மாக இது யூஸ் பண்ணியிருக்காங்க, அது தப்பு. ஸோ இட் இஸ் மீ. சரிங்களா. இட் இஸ் மீ. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன வரணும் அப்படின்னா இட் இஸ் ஐ. ஸோ பிட்வீன் யூ அண்ட் ஐ. சரிங்களா. ஸோ பிட்வீன் யூ அண்ட் மீ தான் வந்து வரணும், யூ அண்ட் ஐ வரக்கூடாது. சரியா. ஸோ ஏன் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம்.